நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதிவேந்தன் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் தனது பெற்றோர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் மதிவேந்தன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து தனது தாய் மற்றும் தந்தை காலில் விழுந்து ஆசி வாங்கினார். அமைச்சர் மதிவேந்தனின் பெற்றோர்கள் தங்களது மகனுக்கு உச்சி முகர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். வார்டு குக்கிராமங்கள் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள், அதே போல சாக்கடை பணிகள், தெருவிளக்குகள் என சிறப்பு வாய்ந்த ஒரு மினி ஸ்டேடியம், இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பணிகளை இந்த ராசிபுரம் தொகுதியில் வரலாறு காணாத பணிகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்திருக்கிறோம். மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீதும் அதே போல என் மீதும் நம்முடைய கூட்டணி மீதும் அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மாநிலம் முழுக்க செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக ஒரு மாசத்துக்கு ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு 2500 3000 ரூபாய் சேமிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று கடந்த 5 வருடங்களாக செயல்படுத்தியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கையுள்ள பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அதனால் உறுதியாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெற்றியை பெறும்.